ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு இஃப்தார் சீரீஸ்ல ஒரு சூப்பரான சில்லுன்னு இளநீர் புட்டிங் தாங்க பண்ண போறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாயில வச்சா அப்படியே கரையுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இளநீர் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளநீர் புட்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல அரை கப் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அகரகர் நல்லா கரைஞ்சு வருங்க. இப்போ அகரகர் கரையிறதுக்குள்ள நம்ம இளநீர் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் இளநீர் எடுத்திருக்கேங்க. இதை இதுல உள்ள தண்ணியை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. இப்ப இளநீர்ல 2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இளநீரை 2ஆ கட் பண்ணும் பொழுது இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் தேங்காய் கிடைக்குங்க. ஸோ இந்த தேங்காயுமே நமக்கு தேவைப்படும். ஸோ இதையுமே எடுத்துட்டு ஒரு பவுல்ல வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 1.5 கப் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாங்க. இப்ப பால் நல்லா கொதிச்சு நல்லா பொங்கி வரட்டுங்க. இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 கப் அளவுக்கு அகரகரை நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி வச்சிருந்தோம்ல, ஸோ அதையும் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பாலை நமக்கு பிடிச்ச கப்ல ஊத்திக்கலாங்க. நான் இந்த மாதிரி கிளாஸ் கப்ல பாதி அளவுக்கு ஊத்திக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் வாங்கி வச்சிருக்கேங்க. ஸோ அதுலயுமே ஊத்திக்க போறேன். இது எல்லாத்துலயுமே ஆஃப் சைஸ் அளவுக்கு பாலை ஊத்திக்கலாங்க. இப்போ எல்லா பாலையுமே இந்த மாதிரி கப்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கேங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. நெக்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு நம்ம முன்னாடி காய்ச்சின பாத்திரத்திலேயே அரை கப் அளவுக்கு அகரகர் போட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் அளவுக்கு இளநீர் தண்ணியுமே இதுல ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அகரகர் அந்த இளநீர் தண்ணியில நல்லா கரைஞ்சு வரணும். இது கூடவே அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. இளநீர் ஆல்ரெடி சுகரா இருக்கும் உங்களுக்கு, அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துல இது கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடைச்சிருந்த இளநீர் உள்ளர தேங்காய் இருக்குங்க, அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த அகரகர் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துல நம்ம ஊத்தி வச்சிருந்த அந்த பால் நல்லா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த இளநீர் சுகர் சிரப் இருக்குல்ல, அதையுமே மேல ஊத்திக்கலாங்க. ஃபைனலா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு கப்லயுமே 2-3 பீசஸ ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பவுல்ல நம்ம போட்டு வச்சாச்சுங்க. இது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கப்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு. பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு சிலிக்கான் கப்ஸ்ல இருந்துமே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே உங்களுக்கு ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. மேல எல்லோ ஷேப்லயும் அடியில உங்களுக்கு ஒயிட் ஷேப்லயும் ஒரு சூப்பரான இளநீர் புட்டிங் ரெடி ஆயிட்டுங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு வாயில வச்சா கரையக்கூடிய ஒரு சூப்பரான இளநீர் புட்டிங் தாங்க பண்ணிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.